வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம நல்லா மெத்துன்னு தோசையோட சாஃப்டான இட்லியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான மிளகாய் சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். வாங்க இப்போ இந்த சுவையான மிளகாய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ மிளகாய் சட்னி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துட்டு அது கூடவே நல்லா நிறம் கொடுக்கறதுக்காக 3 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியையும் சேர்த்துட்டு இப்போ இதை ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பச்சை தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டிங்கன்னா ஊறிடும். நீங்கள் உடனே பண்ணணுன்னா வெதுவெதுப்பான சுடு தண்ணி ஊற்றி சீக்கிரமாகவே ஊறி வந்துன்னா பச்சை தண்ணி தான் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். மிளகாய் புளி ரெண்டுமே நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் வந்து மிளகாய் புளியை சேர்த்துட்டு அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல்ல இந்த மிளகாய் புளியை நல்லா மைய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தா இந்த மிளகாய் புளி ரெண்டுமே நல்லா மஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 15 சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன், கழுவிட்டு அதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்படியே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், கட்டியாக தான் இருக்கணும். இந்த சட்னி தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்றதும் நல்லா பச்சை நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு பச்சை நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா வெங்காயத்தோட பச்சை வாசனை அடிக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெயை கொதிக்க காய்ச்சி சேர்த்துட்டிங்கன்னா அந்த மிளகாவோட காட்டமும் இருக்காது, அந்த வெங்காயத்தோட பச்சைத்தன்மையும் தெரியாது. இப்போ தான் எண்ணெய் சூடாக இருக்கும்போதே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய அருமையான மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.